ஆண்டே வண்டியிலிருந்து இறங்கி ஓடி வந்து, நந்தனாரே, நந்தனாரே, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களின் பெருமை தெரியாமல் உங்களை புண்படுத்தி விட்டேன் என்று பேசிக்கொண்டே போனார். நந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆண்டே, எழுந்திருங்க, அடிமை காலில் விழாதீங்க அப்படின்னு பதறினான். நந்தனாரே, ஒரே இரவில் 140 ஏக்கர் நிலத்தை உழுது பயிரிட்டு நெல்லை அறுவடை செய்ய யாரால் முடியும்? நீங்கள் செய்விப்பது பெரிய சாதனை. இது நீங்கள் எனக்கு அடிமை இல்லை, நான் உங்கள் அடிமை. உங்கள் விருப்பப்படி இனி சிவத்தல யாத்திரைக்கு செல்லுங்கள் என்று ஆண்டை கூற, அப்போது நந்தனுக்கு ஆண்டையின் செயலுக்கான பொருள் புரிந்தது. நந்தனுக்கு தாயார் புரியவில்லை. ஆண்டையை நன்றியுடன் வணங்கினான். சிதம்பரம்